ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयिते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. எப்பவும் போல நேத்து பார்த்ததுல ஏதாவது பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒவ்வொரு லோகத்திலும் வாழ்வதற்கு அதற்கு தகுந்தாற் போல் உடல் அமைப்பு வேண்டும். வெரி குட். எல்லாவற்றிலும் பிறப்பு, இறப்பு, நோய், முதுமை எல்லாம் உண்டு. கிருஷ்ணலோகத்திற்கு சென்றால் மட்டுமே நம்ம இந்த புலன் இந்த இதுல இருந்து நம்ம விடுபட முடியும். வெரி குட் வெரி குட் சூப்பர் மாதாஜி. அதே மாதிரி இங்க இந்த லோகத்துல இருந்துகிட்டு இந்த புலன் இன்பை முயற்சிக்கு நம்ம செய்யக்கூடாது. பகவானோட பக்திக்கு முயற்சி செய்ய வேண்டும். ஓகே தேங்க்யூ. அப்புறம் வேற ஏதாவது? பகவானின் ரசத்தை ருசித்தவர்கள் மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஓகே மாதாஜி, ஓகே மாதாஜி. ஒரு பாயிண்ட் ஒத்த சொன்னா போதும், மத்தவங்களுக்கு வாய்ப்பு வேணும் இல்லையா? தேங்க்யூ. கிருஷ்ணரின் உன்னத லீலைகளை பத்தி விளக்குங்கள்னு சொல்லி வியாசர் நாரதருக்கு கேட்டுட்டு நாரதர் வியாசர் கிட்ட சொல்றேன். ஓகேவா? தேங்க்யூ மாதாஜி. அப்புறம் உண்மையான ஆன்மீக குருவை வழிகாட்டுக்கு பகவானுடன் கொண்டுள்ள உறவுகளை அவருக்கு சேவை செய்ய உடனே பண்ணணும். பிரபஞ்சப்படத்து பகவான் ஒன்று என்பதை நம்மால் காண முடியும். ஓகே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. ஆன்மீக குருவை ஒருத்தர் ஏத்துக்கிறணும் அப்படின்றதுக்கு ஸ்ரீராமர் கிருஷ்ணரே உதாரணம் இருந்திருக்காங்க. அவங்க குருவை ஏத்துக்கிட்டாங்க. பகவான் உருவமா இருக்கிறார், அருவமா இருக்கிறார். அதாவது பகவான்களே குருவை வச்சுதான் அவங்களே மேல வரணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் உணர்த்துறதுக்காக அவங்களே குருவை தேடிதான் குரு கிட்ட தீட்சை எடுத்துக்கிட்டு தான் அவங்க கிட்ட சிக்ஷா கத்துக்கிட்டு தான் அவங்களே மேல வந்திருக்காங்கிறத நம்ம எல்லாரும் உணர்ந்துக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும் மாதாஜி. ஓகே தேங்க்யூ மாதாஜி. சாந்தி மாதாஜி என்னமோ சொல்ல வந்தீங்க?
ஹரே கிருஷ்ண மாதாஜி. அது ஹரே கிருஷ்ணா. நானும் அதான் ஸ்ரீல வியாசதேவர் வந்து சக்தி ஆவேச அவதாரமா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஆச்சாரியரோட கடமையை செய்யறதுனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சம்பிரதாயப்படி ஒரு ஆன்மீக குருவை ஏத்துக்கணும்ன்றதுக்காக ஸ்ரீல நாரத ரிஷியை வந்து ஒரு ஆன்மீக குருவா ஏத்துக்கிட்டு அவங்க நடந்து காமிச்சாங்க நம்மளுக்கு எல்லாம் தெரியணுன்றதுக்காக. அது மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீராமர், சைத்தன்ய மகாபிரபு எல்லாருமே இந்த சம்பிரதாயப்படி ஒரு ஆன்மீக குருவை ஏத்துக்கிட்டு நடந்திருக்காங்க, வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அது எதுக்காகனா நம்மளும் எல்லாருமே ஒரு ஆன்மீக குருவை ஏத்துட்டா ஆன்மீக குருவோட உதவினால நம்ம வந்து பகவானுடைய திருவடிகளை நோக்கி நம்மளால பயணம் பண்ண முடியும் அப்படின்றதுனால ஒரு சங்கத்தை ஏற்பட்டு அந்த சங்கத்தின் மூலமாக குரு சொல்லி கொடுக்கறத நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம நல்ல வழியில வரலாம் சொன்னீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஆல். யாராவது சொல்ல வரீங்களா? கதியற்ற நிலையில் இருப்பவன் கூட பகவானை நினைக்கும் போது அவர் பாத கமலங்களை வரும்போது அவன் நல்லா முற்றி அடைகிறான். அதனால பகவானின் பெருமைகளை நிலைநாட்டுவதே அறிவின் நோக்கமாகும். நேற்று நம்ம பார்த்ததுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய எல்லா திறமைகளையும் நம்ம யாருடைய சேவையில பயன்படுத்தணும்? பகவானுடைய சேவையில தான் நம்ம பயன்படுத்தணும். நம்மளுடைய புலனின்பத்துக்காக நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. செல்வமா இருந்தாலும் சரி, மற்ற திறமைகள் என்ன இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம வந்து பகவானுடைய சேவையில தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு எத்தனாம் ஸ்லோகம் படிக்கணும் நம்ம? 23 மாதாஜி. பதம் 23. தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் பதம் 23. யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணிருக்காங்க. அகம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுசுஷண சுக்ஷூக்ஷணே பிராவ்ருஷி நிர்விபிக்ஷதாம். மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் திவ்யத்திராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சோ போன ஸ்லோகம் வரைக்கும் பக்தி யோகத்தினுடைய பெருமைகள் எல்லாம் நாரதர் சொல்லி வியாசருக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாரு. இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க இதெல்லாம் நம்ம வந்து தியரிட்டிக்கலா சொன்னா கூட ஒரு உதாரணம், நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கார் அப்படிங்கிற உதாரணத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை வரும் இல்லைங்களா? இப்போ வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாக்க அதை விட ஜபம் பண்றவர்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? ஒரு உத்வேகம், எல்லாரும் பண்றாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்க வியாசர்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையே வந்து உதாரணமா சொல்றார் நாரதர். இங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை பத்தின ஒரு சின்ன குறிப்பை தரார். அடுத்த அத்தியாயத்துல அது விளக்கமா சொல்ல போறார். இப்ப வந்து பக்தி யோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உயர்ந்தது இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். தியரிட்டிக்கலா எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி மாறினேன் அப்படிங்கிற தன்னிலை விளக்கத்தையும் இப்ப இங்க நாரதர் கொடுக்கிறார். சோ இது வந்து பக்தர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து இல்ல நான் எப்பவுமே நல்லா தான் இருந்திருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால பக்தியுடைய அந்த சிறப்பை புரிஞ்சுக்க முடியாது. எப்போ நம்ம வந்து என்ன நிலையில இருந்தோம், இப்ப என்ன நிலைக்கு மாறி இருக்கோம் அப்படிங்கறத நம்ம உணரும் போது பக்தி யோகத்தினுடைய அந்த அதனுடைய வலிமை அது நமக்கு நல்லா புரியும். இப்ப நாரதர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முனிவரே, முந்தைய யுகத்தில் வேதாந்த கொள்கைகளை பின்பற்றும் பிராமணர்களின் தொண்டில் ஈடுபட்டிருந்த யாரோ ஒரு வேலைக்காரியின் மகனாக நான் பிறந்திருந்தேன். 4 மாத மழை காலத்தில் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய சொந்த சேவையில் நான் ஈடுபட்டிருந்தேன். சோ இது இப்ப நடந்துட்டு இருக்கிறது சாதுர்மாசியம். இந்த சாதுர்மாசியத்துடைய முடிவுல நம்ம இருக்கோம். இது வந்து தாமோதர மாசத்தோட சாதுர்மாசியம் முடியுது. ஜூலைல ஆரம்பிக்கும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல வந்து முடியுது. இந்த சாதுர்மாசியத்துல இந்த மாதிரி மிகப்பெரிய பக்தர்கள், இந்த மாதிரி வேதாந்திகள் இவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, எங்கேயும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ண மாட்டாங்க. ஒரே இடத்துலயே அவங்க வந்து தங்கி இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க. அந்த இடத்துல அப்போ நாரதர் என்ன சொல்றாரு, முந்தைய யுகத்தில் அப்படிங்கிற ஏதோ ஒரு யுகத்துல, முன்னாடி ஒரு யுகத்துல இது நடந்திருக்கு. அது இப்போ என்ன இவருக்கு எப்படி இருக்கு, ஞாபகத்துல இருக்கு. அந்த யுகத்துல நடந்தது இவருக்கு ஞாபகம் இருக்கு.
இப்போ நாரதரா இருக்கார். ஆனா முந்தைய யுகத்துல இது வந்து நடந்திருக்கு. நான் வந்து யாரோ ஒரு வேலைக்காரியோட மகனா இருந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்படி வேலைக்காரிய மகனா இருந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்க எல்லாம் தங்கி இருந்த இடத்துல அவங்களுக்கு போய் நான் வந்து சேவை பண்ணேன் அப்படின்னு சொல்றார். பொருளுரை தேன்மொழி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவானின் பக்தி தொண்டு நிரம்பிய சூழ்நிலையால் விளையும் அதிசயம் இங்கு நாரத முனிவரால் சுருக்கமாக விளக்கப்பட்டு உள்ளது. நாரதர் மிகவும் சாதாரண பெற்றோருக்கு மகனாக இருந்தார். அவருக்கு முறையான கல்வி அளிக்கப்படவில்லை. இருப்பினும் அவரது முழு சக்தியும் பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்ததால் அவர் ஓர் அழியாத முனிவராவர். பக்தி தொண்டு இத்தகைய பெரும் சக்தி வாய்ந்ததாகும். ஜீவராசிகள் பகவானின் நடுத்தர சக்தியை கொண்டவர்களாவர். எனவே அவர்கள் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் முறையாக உபயோகிக்கப்பட வேண்டியவர்களாவர். இத்தொண்டில் ஈடுபடாத ஒருவரின் நிலை மாயா எனப்படுகிறது. எனவே ஒருவரது முழு சக்தியும் புலனின்பத்தில் ஈடுபடுத்தப்படுவதற்கு பதிலாக பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தப்பட்ட உடனேயே மாயையின் பொய்த் தோற்றம் உடனே மறைந்து விடுகிறது. பகவானின் உண்மையான தொண்டர்களுக்கு செய்யும் சேவையில் இருந்துதான் பகவத் சேவை ஆரம்பமாகிறது என்பது நாரத முனிவரின் முற்பிறவியின் உதாரணத்திலிருந்து தெளிவாகின்றது. தம்மிடம் செய்யப்படும் சேவையை விட தமது பக்தர்களிடம் செய்யப்படும் சேவை மிக சிறந்ததென்று பகவான் கூறுகிறார். பக்தர்களிடம் செய்யப்படும் சேவை பகவத் சேவையை விட அதிக மதிப்புள்ளதாகும். எனவே பகவானின் தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ள பகவானின் உண்மையான தொண்டரை ஒருவர் தேர்ந்தெடுத்து அத்தகைய தொண்டரை ஆன்மீக குருவாக ஏற்று அவரது ஆன்மீக குருவின் தொண்டில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அத்தகைய ஆன்மீக குரு ஜட புலன்களுக்கு அப்பாற்பட்டவரான பகவானுக்கும் நமக்கும் இடையே உள்ள கண்ணாடியை போன்றவராவர். எனவே இந்த ஆன்மீக குருவின் வாயிலாக நம்மால் பகவானை காண முடியும். உண்மையான ஆன்மீக குருவிடம் செய்யப்படும் சேவையின் அளவுக்கேற்ப பகவான் தம்மை வெளிப்படுத்த சம்மதிக்கிறார். மனித சக்தியை பகவானின் சேவையில் ஈடுபடுத்துவதால் முக்தி வழியில் முன்னேற முடியும். உண்மையான ஒரு ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் பகவானுடன் கொண்டுள்ள உறவு நிலையில் அவருக்கு சேவையை செய்த உடனேயே முழு பிரபஞ்ச படைப்பும் பகவானும் ஒன்றே என்பதை நம்மால் காண முடியும். பகவானை புகழ்வதற்காக அனைத்தையும் உபயோகிக்கப்படுத்தும் கலையை திறமையான ஆன்மீக குரு அறிந்திருக்கிறார். எனவே அவரது வழிகாட்டலின் கீழ் முழு உலகையும் ஆன்மீக உலகமாக மாற்றிவிடலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நேத்து நம்ம கடைசியில டிஸ்கஸ் பண்ணது இதான் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு மாதாஜி கூட கேட்டாங்க, தீட்சைன்னா என்ன எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. பிரபுபாதர் வந்து இதுதான் வந்து பாகவதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம். நமக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, அடுத்த ஒரு பாகவதம் நம்ம படிக்கும்போது அந்த சந்தேகம் நமக்கு நிவர்த்தி ஆயிடும். அது எப்படி நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஒண்ணு பக்தர்கள் சொல்லுவாங்க, இல்ல பிரபுபாடைய பொருளுரையில அது நமக்கு தெரிஞ்சிடும். இது என்னுடைய வாழ்க்கையில பல தடவை நடந்திருக்கு. ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம வாய் திறந்து கேட்டிருக்க மாட்டோம். ஆனா போய் உட்கார்ந்து கேட்டோம் அப்படின்னா நமக்காகவே அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துற மாதிரியே பொருளுரை இருக்கும். அதே மாதிரி விளக்கமா சொல்ற பக்தர்கள் வந்து சில சமயங்கள்ல பொருளுரையில இல்லாட்டாலும் அவங்க வந்து அதை வந்து விளக்கமா சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இது எப்படி அப்படின்னு சொல்லி. அப்ப பரமாத்மா உள்ள இருக்கார் பகவான். அவர் நம்முடைய அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார் அப்படிங்கறத நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கோயின்சிடன்ஸ். இது வந்து சாதாரணமா நடக்கிறது கிடையாது. பகவானுடைய கருணையினால அது வந்து நமக்கு நடக்குது. சோ இவ்வளவு கிளியரா பிரபா இந்த பொருளுரையில தீட்சைனா என்னன்னு சொல்றார். நம்மளால நம்ம ஜட புலன்களை வச்சு பகவானை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதனால எந்த ஒரு தூய பக்தர் எப்பவுமே பகவானுடைய தூண்டல ஈடுபட்டிருக்காரோ, நம்ம பிரபுபாடைய பிரணாமத்துல சொல்றோம் இல்லையா, நம்ம ஓம் விஷ்ணு பாதாய அப்படின்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? பகவான் ஸ்ரீ விஷ்ணுடைய பாதங்கள்ல எப்பவும் சேவை செய்துகிட்டே இருக்கக்கூடியவர். கிருஷ்ண பிரேஷ்டாய, கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவரா இருக்கிறவர். இந்த உலகத்திலே கிருஷ்ணருக்கு மிக பிரியமானவரா இருக்கக்கூடியவர். பகவானுடைய பாதங்கள்ல எப்பவும் சேவை செய்துகிட்டு இருக்கிறவர். அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். நம்ம ஓம் அப்படின்னு அர்த்தம். சோ அவருடைய பெயர் தான் வந்து பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்போ அந்த மாதிரி யார் தூய பக்தரா இருக்காங்களோ அவரை நம்ம வந்து ஆன்மீக குருவா தேர்ந்தெடுத்து அவருக்கு சேவை செய்யும் போது, அப்போ அவர் எப்படி இருக்காரு அப்படின்னாக்க, பகவானுக்கும் நமக்கும் இடையில ஒரு கண்ணாடியை போல, ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம், ஒரு கண்ணாடியை போல செயல்படுறார். பகவான் வந்து
தனக்கு பக்தன், தன்னுடைய பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை விட என்னுடைய பக்தனுக்கு பக்தன் யார் சொல்றாங்களோ அவங்கதான் என்னுடைய உண்மையான பக்தன் அப்படின்னு சொல்றார். அதான் ஒரு ஆழ்வாருடைய பெயர் கூட நம்ம பார்த்தோம்னா தொண்டரடி பொடி ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார். தொண்டர்களுடைய அடிப்பொடிக்கு ஆழ்வார். கும்பகோணத்துல இருந்து பக்கத்துலதான் அவருடைய அந்த அவதரித்த அவதார ஸ்தலம் அங்கதான் இருக்கு. அவருடைய திருநட்சத்திரம் அன்னைக்கு அந்த கோவில்ல ரொம்ப சிறப்பா, ஜெகநாத பெருமாள் கோவில்ல ரொம்ப சிறப்பா இருக்கும். அங்க இருக்கிற பட்டரும் ரொம்ப நல்ல ஒரு இஸ்கானுக்கு ரொம்ப 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 இஷ்டம் அவருக்கு. நாம சங்கீர்த்தனம்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். கூப்பிட்டுருவாரு உடனே எல்லாரையும், இன்னைக்கு திருவாதார நாள் புறப்பாடு இருக்கு, வந்து கீர்த்தனம் பண்ணுங்கோ அப்படின்ட்டுருவார். எல்லாரும் போய் கீர்த்தனம் பண்ணி நல்ல பிரசாதம் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கோவில்ல. சோ அப்படி பக்தர்களுடைய தொண்டனுக்கு தொண்டன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பகவானுடைய கருணை கிடைக்கும். ஆன்மீக குருடைய கருணை இல்லாம நம்மளால பகவானுடைய கருணையை அடைய முடியாது. சோ அந்த குரு அப்படிங்கிறவர் குரு பரம்பரையில வந்தவரா இருக்கணும். பகவானுடைய சேவையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவரா இருக்கணும். சும்மா ஜட உலக விஷயங்களை பத்தி பேசுறவர் யாரு கிடையாது, ஆன்மீக குரு கிடையாது. இவனுக்கு வந்து சுகர் சரியா போகும், உனக்கு பிபி குறையும், கோபம் குறையும், உனக்கு இந்த பிரச்சனை சரியா போகும், அந்த பிரச்சனை சரியா போகும் அப்படி சொல்றவர் யாரு கிடையாது, ஆன்மீக குரு கிடையாது. ஆன்மீக குரு தன்னுடைய சிஷ்யர்களை வழி நடத்தணும், பகவானுடைய சேவையில அவங்களை ஈடுபடுத்தணும். சோ முதல் அத்தியாயத்தை இதே ஸ்கந்தத்துல நம்ம 2வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். சுஷுஷோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதாருச்சி சியான் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல தெய்வீகமும் தெய்வீக தொண்டும் அந்த அந்த அத்தியாயத்துல இந்த ஸ்லோகம் வருது. அப்போ யாருக்கு பகவானை பத்தி கேட்கறதுக்கான ஆர்வம் உண்டாகும், 16வது ஸ்லோகம். இந்த முதல் ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகம். யாருக்கு பகவானை பத்தி கேட்கறதுல ஆர்வம் உண்டாகும் அப்படின்னா, யார் ஒருத்தர் தூய பக்தர்களுக்கு சேவை செய்யறாங்களோ அந்த சேவையின் மூலமா பகவானை பத்தி கேட்கறதுக்கான ஆர்வம் அவங்களுக்கு உண்டாகும். பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் சொல்றார் 4வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகத்துல சொல்றார், தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதர்ஷினக அப்படின்னு சொல்றார். தத்துவதர்ஷி அப்படின்னாக்க பகவானை பத்தியும் தன்னை பத்தியும் தெளிவா தெரிஞ்சவர், இந்த உலகத்தை பத்தியும் தெளிவா தெரிஞ்சவர். நாம இந்த உடல் கிடையாது, ஆத்மா, பகவானுடைய தொண்டன், சேவகன் அப்படிங்கறத நிலை பெற்றிருக்கிறவர், தத்துவதர்ஷியா இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் உனக்கு உண்மைகள் விளக்க முடியும் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒருத்தரை சமநடை அப்படின்னு கிருஷ்ணரே அங்க வந்து நமக்காக சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட. அவரே நின்று உபதேசம் பண்ணாலும் ஆன்மீகங்களுடைய முக்கியத்துவத்தை அங்க வந்து அவர் சொல்றார். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால எப்படி நாரதர் அடுத்த பிறவியில இந்த மாதிரி ஒரு உயர்ந்த கதி அடைஞ்சார் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்துல கொஞ்சம் சுருக்கமா சொல்றார். தேமை அபேதா கில சாபலேர்பகே தாந்தே திருத்த கிரீடனகேனுவர்தினி சக்ருகிருபம் யத்யபி துல்ய தர்ஷனாக சுஷ்ருஷமானே முனையோல்பபாஷினி. அவர்கள் இயல்பாகவே பாரபட்சம் இல்லாதவர்கள் என்ற போதிலும் வேதாந்தத்தை பின்பற்றுவர்களான அவர்கள் தங்களது தனிப்பெரும் கருணையால் என்னை வாழ்த்தினர். என்னை பொறுத்தவரை நான் சிறுவனாக இருந்தும் விளையாட்டில் பற்றில்லாதவனாகவும் புலனடக்கம் உள்ளவனாகவும் பணிவுள்ளவனாகவும் இருந்தேன். மேலும் தேவைக்கு அதிகமாக நான் பேசவும் இல்லை. ஒரு குழந்தை எங்கேயாவது இப்படி இருக்குமா? என்னென்ன இங்க வார்த்தைகள், கிரீட்டனகேனு வர்தினி அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் துல்லிய தர்ஷனா, அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை வந்து அல்பபாஷினி அப்படிங்கிறார். இந்த கிரீடனகேனு வர்தினி அவருக்கு வந்து விளையாட்டுல விருப்பம் இல்லை. துல்லிய தர்ஷனா அவர் வந்து ரொம்ப புலனடக்கம் உள்ளவரா இருந்தாரு. அல்பபாஷினி ரொம்ப பேசல அந்த குழந்தை, ரொம்ப அமைதியா இருந்தது அந்த குழந்தை. எப்ப பார்த்தாலும் அவங்க பேசுறத கேட்கறதுல, அந்த முனிவர்கள் பேசுறத கேட்கறதுல ஆர்வமா இருந்தது. சோ இதெல்லாம் தான் குணங்கள். நாம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க மத்தவங்க பேசுறத நம்மளால என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. கேட்கும்போது எவ்வளவு கவனமா கேட்கிறோமோ மத்த எந்த காரியத்தையும் நம்ம பண்ணாம. இப்போ இது வந்து ஆன்லைன் கிளாஸா இருக்கிறதுனால அவங்கவுங்க வீட்டுல பல காரியங்கள் பண்ணிக்கிட்டே பின்னாடி பேசிக்கிட்டு இந்த மாதிரி பல ஒரு பிரச்சனைகளுக்கு இடையில தான் கேட்கும்படி இருக்கு. நான் வீட்டுல கேட்கும்போது அப்படிதான் இருக்கும். அது வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நாமளா தனியா போய் ஒரு ரூம்ல உட்காந்து கேட்டாதான், இந்த கேட்டதே ஆகணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாதான். இல்லைன்னா பல பிரச்சனைகளுக்கு நடுவுல காதுல விழுற வரைக்கும் விழும். அது ஒரு டைம் போயிட்டே இருக்கும், 1 மணி நேரம், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கும்.
பட் கோவில்ல பார்த்தோம் அப்படின்னாக்க, நாங்கெல்லாம் எப்படி பாகவதம் கேட்டோம் அப்படின்னா, அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய மாட்டோம். உட்கார்ந்து கவனமா ஒரு வார்த்தையை கூட விடாம கேட்டுட்டு இருப்போம். அப்படி கேட்கும்போது என்ன ஆகும்னா, அப்படியே மனசுல பதிஞ்சிடும். மனசுல பதியிறது அதுக்கப்புறம் அழிவே இருக்கு. அதுக்கு அழிவே கிடையாது. ஆரம்பத்துல கேட்ட பாகவதம் அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு அனுபவம். பாகவதம் கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு விஷயம் இருக்கா, இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அதனால கேட்கும்போது எந்த அளவுக்கு கவனமா கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால ஆன்மீகத்துல முன்னேற முடியும். நெக்ஸ்ட் சேது பிரபு படிக்கிறீங்களா? ஓகே, விமலா தேவி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா படிங்க. பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார், எல்லா வேதங்களும் என்னையே தேடி அடைகின்றன. வேதங்களில் 3 விஷயங்கள் மட்டுமே உள்ளன என்று பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் கூறுகிறார். அவை பகவானுடனான ஜீவராசிகளின் உறவை நிலைநாட்டுதல், சக்தி கொண்டு முறையான கடமைகளை நிறைவேற்றுதல், இதனால் பகவானிடம் திரும்பி செல்லும் முடிவான லட்சியத்தை அடைதல். எனவே வேதாந்திகள் அல்லது வேதாந்தத்தை பின்பற்றுவார்கள் என்பது பகவானின் தூய பக்தர்களே குறிப்பதாகும். இத்தகைய வேதாந்திகள் அல்லது பக்தி வேதாந்திகள் பக்தி தொண்டை பற்றிய தெய்வீக அறிவை பரப்புவதில் பாரபட்சம் காட்டுவதில்லை. அவர்களுக்கு ஒருவரும் பகைவரோ அல்லது நண்பரோ அல்ல. எவரும் படித்தவரோ அல்லது படிக்காதவரோ அல்ல. அவர்கள் ஒருவருக்கு சாதகமாகவும் மற்றவருக்கு பாதகமாகவும் இருக்கவில்லை. பொதுமக்கள் பொய்யான புலனிந்த விஷயங்களை நேரத்தை வீணாக்குவதில் பக்தி வேதாந்திகள் காண்கின்றனர். அறியாமையில் உள்ள பாமர மக்கள் பகவானுடனான தங்களது மறந்து போன உறவை புதுப்பித்துக் கொள்ள உதவுவது அவர்களுடைய தொழிலாகும். இத்தகைய உதவியால் பெரும் மறதிக்கு உட்பட்ட ஆத்மாவும் கூட ஆன்மீக வாழ்வை உணரும் நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். இவ்வாறு பக்தி வேதாந்திகளால் ஊக்குவிக்கப்படும் பொதுமக்கள் படிப்படியாக ஆன்மீக கண்ணுறவு பாதையில் முன்னேறுகின்றனர். எனவே சிறுவன் புலநடுக்கத்தை அடையும் முன்பு, குழந்தைத்தனமான விளையாட்டுகளில் இருந்து விடுபடும் முன்பு வேதாந்திகள் அவனை ஆன்மீக வாழ்வை புகுத்தினர். ஆனால் ஆன்மீக வாழ்வை அதிகரித்து வைப்பதற்கு முன்பே சிறுவன் ஒழுக்கத்தில் மிகவும் முன்னேறியவனாக இருந்தான். இவ்வழியில் முன்னேற விரும்பும் ஒருவருக்கு ஒழுக்கம் இன்றியமையாதாகும். வர்ணாசிரம தர்மம் தான் மனித வாழ்வுக்குரிய உண்மையான ஆரம்ப நிலையாகும். இந்த தர்மப்படி 5 வயதை கடந்த சிறுவர்கள் பிரம்மச்சாரிய வாழ்வை மேற்கொள்வதற்காக குருகுலத்திற்கு அனுப்பப்படுகின்றனர். அரசனின் மகன்களானாலும் சாதாரண மக்களின் மகன்களானாலும் அனைவருக்கும் இவ்விஷயங்கள் முறையாக கற்பிக்கப்பட்டன. இவர்களை நாட்டின் நல்ல பிரஜைகளாக உருவாக்குவதற்கும் ஆன்மீக கண்ணுணர்வுக்கு எதிர்கால வாழ்வுக்கு இவர்களை தயார்படுத்தவும் இப்பயிற்சி கட்டாயமாக தேவைப்படுகிறது. வர்ணாசிரம முறையை பின்பற்றுவதன் குழந்தைகள் சிறநிபந்தன் பொருட்பற்ற வாழ்வை அறியாமையே வளர்கின்றனர். தந்தையால் தாயின் கருவில் வைக்கப்படுவதற்கு முன்பாக சிறுவனுக்கு ஆன்மீக நுண்ணறிவு வழங்கப்படுகிறது. சிறுவன் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்கியடைவதற்கு தாய், தந்தை ஆகிய இருவருமே பொறுப்புடையவராக. இதுவே வெற்றி அளிக்கும் குடும்ப கட்டுப்பாட்டு முறையாகும். இது முழு பூரணத்துவத்தை அடைவதற்காக குழந்தைகளை பெறும் முறையாகும். சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம் மற்றும் பணி ஆகியவை இல்லாமல் ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றி ஒருவராலும் வெற்றி பெற முடியாது. ஆன்மீக குருவின் உபதேசத்தை பின்பற்றாமல் ஒருவராலும் பகவானிடம் திரும்பி செல்ல முடியாது. ஹரே கிருஷ்ணா மகாராஜ். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. அருமையான பொருளுரை. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி. யார் ஞாபகம் வச்சு சொல்றீங்கன்னு பார்க்கலாம். வேதங்களில் 3 விஷயங்கள் மட்டுமே உள்ளன என்று பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் கூறுகிறார். அவை பகவானுடனான ஜீவராசிகளின் உறவை நிலைநாட்டுதல், பக்தி தொண்டில் முறையான கடமைகளை நிறைவேற்றுதல், இதனால் பகவானிடம் திரும்பி செல்லும் முடிவான லட்சியத்தை அடைதல். இந்த 3 பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 3 என்னன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? அந்த சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, இதை டிஸ்கஸ் பண்ணோம். அது ஞாபகம் இருக்கா இருக்காது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சம்பந்த அபிதேய பிரயோஜன. யார் சொன்னது? சொன்னது யாரு? பத்மா சுவாமிநாதன். தேங்க்யூ மாதாஜி. வெல் டன். அது ரூப கோஸ்வாமி சொன்னாரு மாதாஜி. சம்பந்த அபிதேய பிரயோஜனம். இந்த 3 விஷயங்களையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கையில நாம தவறு செய்ய மாட்டோம். முதல்ல சம்பந்தம். எனக்கும் பகவானுக்கு என்ன தொடர்பு? எனக்கும் பகவான் ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கணும். எனக்கும் பகவானுக்கும் என்ன தொடர்பு? எனக்கு நான் கேட்கல, உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் நமக்கும் பகவானுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா
பகவானுடைய அம்சம் தான் நம்ம. நாம நித்திய சேவகன். நித்திய நாம சேவகன் நித்திய சேவகன். பகவானுடைய அம்சம். மமைவாம்சோ ஜீவலோகே அப்படின்னு பகவான் சொல்றார். நித்திய நான் பகவானுடைய அம்சம். என்ன விதமா இருக்கும்? நித்தியமான தொண்டர்களா இருக்கும். ஜீவேர சுரூபகை கிருஷ்ணேர நித்யதாஸ் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். இந்த ஜீவன்களுடைய உண்மையான சுரூபம் பகவானுடைய சேவையில ஈடுபட்டு இருக்கிறதுதான். அப்போ அடுத்தது பிரயோஜனா. அந்த சேவை தான் என்னது? நாம பகவானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இது பிரயோஜனா. இந்த பிரயோஜனத்தினா இது வந்து அபிதயா. பிரயோஜனம் என்ன அப்படின்னா, நம்ம பகவானுடைய ஆன்மீக உலகத்தை அடையிறது, அல்லது இந்த உலகத்திலேயே பகவானுடைய சேவையில நித்தியமா இருக்கிறது. ஆன்மீக உலகத்தை அடையிறதுன்னு தனியான ஒரு விஷயம் பக்தர்களுக்கு கிடையாது. ஏன்னா சில பிரபுபாதர் இந்த உலகத்துல இருந்த போதும் அவர் எப்போதுமே ஆன்மீக உலக வாசியா தான் இருந்தார். இந்த ஜட உலக விஷயங்களால அவர் பாதிக்கப்படவே இல்லை. சோ அப்போ இங்க வந்து பிரபுபாதர் வந்து சொல்றார், அந்த வேதாந்திகள் கண்டிப்பா பக்தி வேதாந்திகள் தான். ஏன் அப்படின்னாக்க அவங்களுக்கு பாரபட்சம் கிடையாது. இவங்களுக்கு தான் சொல்லணும், அவங்களுக்கு தான் சொல்லணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. பிரபுபாதர் ரொம்ப அருமையா இந்த பொருளுரை கொடுத்திருக்காரு பாருங்க. ஒவ்வொரு பக்தரும் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பகவானை மறந்திருக்கிற ஆத்மாக்கள் திரும்ப பகவானுடைய அந்த நினைவை அவங்களுக்கு கொடுத்து பக்தி தொண்டில ஈடுபடுத்தி பகவான் அடையறதுக்கான வழியை வந்து காட்டணும் அப்படிங்கிறது தான் பக்தர்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றார். மற்றபடி பணம் பறிக்கிறதோ, இல்ல தான் புகழடையணும்னு நினைக்கிறதோ, இல்ல தன்னை எல்லாரும் கடவுள்னு சொல்லணும்னு நினைக்கிறதோ, இல்ல நீயும் கடவுள் நானும் கடவுள்னு சொல்லி ஏமாத்துறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்க கிடையவே கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த குழந்தை ரொம்ப ஒழுக்கமான குழந்தையா இருந்திருக்கு இல்லையா? இந்த குழந்தை விளையாட்டுல ஈடுபாடு இல்லை. இந்த குழந்தைக்கு அந்த குழந்தை ரொம்ப பேசல. அந்த குழந்தை அமைதியா இருக்கு, கட்டுப்பாடா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேசுறதெல்லாம் அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இங்க பிரபா சொல்றார், வர்ணாசிரம தர்மத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத சொல்றார். வர்ணாசிரம தர்மப்படி தாயும் தந்தையும் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து அந்த சம்ஸ்காரம் தொடங்கிடுது. ஏன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆண் வந்து குருகுலத்துல வேதங்கள் எல்லாம் படிச்சு அவருக்கு வந்து இந்த பயிற்சி இருக்கும். மந்திரங்கள் எல்லாம் சம்ஹிதான்னு சொல்றது, அந்த மந்திரங்கள் எல்லாம் கத்துட்டு இருப்பார். எதுக்காக அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் யாகங்கள் எல்லாம் செய்யணும். அதுக்காக திருமண வாழ்க்கையினாலே யாகங்கள் செய்யணும். அந்த மாதிரி யாகங்கள் எல்லாம் செய்து பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் வந்து மந்திரங்கள் எல்லாம் குருகுலத்துல கத்துட்டு இருப்பார். அப்போ அவருடைய உடல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? தூய்மையான ஒரு குணங்கள், அந்த தூய்மையான எண்ணங்களால நிறைஞ்சிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பசங்க என்ன விளையாடுறாங்க, நம்ம பசங்க என்ன பாக்குறாங்க, நம்ம என்ன பாக்குறோம். அப்ப அவுட்புட் என்ன இருக்கும்? இன்புட் என்ன இருக்கோ அதான அவுட்புட் இருக்கும். எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஆடுற காட்சிகளை பாக்குறது, இல்ல வன்முறை காட்சிகளை பாக்குறது, இல்ல எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை காட்சிகள், இந்த மாதிரி காட்சிகளை பாக்குறது, ஏமாத்துறது, ஒரு சிரிப்புன்னா கூட நம்மளால என்ன பண்ண முடியாது. ஆரோக்கியமான ஒரு நகைச்சுவை நம்ம கிட்ட கிடையாது. ஒருத்தர் கீழே விழுந்தா சிரிக்கிறது, ஒருத்தரை ஏமாத்தி அவங்கள வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, தகாத வார்த்தைகள் சொல்லி சிரிக்கிறது. சோ இது மாதிரி எல்லாம் பார்த்து 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 பழகிட்டோம் அப்படின்னாக்க அதான அவுட்புட் வரும். ஏன் இதை யாருமே கண்டிக்கிறது இல்ல? இப்போ சமூக சீர்திருத்தவாதிகள்னு சொல்றாங்க, நிறைய கவுன்சிலிங் எல்லாம் சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் திரைப்படங்களை கண்டிக்கிறாங்களா? அதுல வர வன்முறை காட்சிகளை, அதுல பார்க்க தேவையில்லாத ஆண் பெண் நெருக்கமான காட்சிகள் எல்லாம் யாராவது கண்டிக்கிறாங்களா? உன் குடும்பத்தோட உட்கார்ந்து அதை நல்லா ரசிக்கிறாங்கல்ல, அதையே பாடுறாங்கல்ல, திரும்ப திரும்ப அதே தானே பண்றாங்க. அப்ப அவுட்புட் எப்படி வந்து நல்ல குழந்தையா எப்படி வரும்? இந்த குழந்தை எப்படி நல்ல குழந்தையா இருக்கும்? கெட்டதெல்லாம் பார்க்கணும், ஆனா நீ நல்லவனா இருக்கணும்னா அது எப்படி நடக்கும்? அதுதான் இன்னைக்கு சமுதாயத்துல நடக்குது. என்ன பார்த்தாங்களோ அதை இப்ப என்ன செய்யறாங்க மக்கள்? அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவுட்புட் அதான் வருது. அதனாலதான் பெண்களும் என்ன பண்றாங்க? மது அருந்துறாங்க. பெண்களும் வந்து ஆண்களுக்கு சமமா எல்லா தவறுகளையும் அவங்களும் செய்யறாங்க. ஆண்கள் வந்து தவறு செய்ய எப்பயோ ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் கொஞ்சம் பயந்து குடும்பம் அப்படிலாம் இருந்தது. இன்னைக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. சோ எல்லாரும் சமம், நாம என்ன வேணா பண்ணலாம், இப்படிலாம் இருந்தாதான் நாகரீகம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு நிலைமை. அதனால இப்ப என்ன பண்றாங்க? இதுல மட்டும் என்ன குறைச்சல், நானும் உனக்கு சமமா எல்லா தவறுகளும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு இளைய தலைமுறைக்கும் கிடையவே கிடையாது. அதனாலதான் இவ்வளோ சமுதாய பிரச்சனைகள் ஏற்படுது. சோ பிரபா அந்த நாட்டுல ஒரு நல்ல பிரஜையா இருக்கணும் அப்படின்னாக்க அவங்க வந்து ராஜாவோட பிள்ளையா இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, 5 வயசு ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் குருகுலத்துல போட்டுருவாங்க. அப்போ ஆன்மீக குருடைய மேற்பார்வையில
அந்த குழந்தைங்க எல்லா சேவையும் செய்யணும். கிருஷ்ணரும் சுதாமா பிராமணரும் ஒரு தடவை என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, குருகுலத்துல படிக்கும்போது விறகு பொறுக்கிறதுக்காக காட்டுக்கு போறாங்க. அப்போ நல்ல மழை வந்துருது, பெரிய மழை வந்துருது. அவங்களுக்கு இருட்டுல பாதையும் தெரியல. அதனால என்ன பண்றாங்க, அந்த பொறுக்கி எடுத்த விறகு கட்டெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மரத்து மேல போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க. யாரு? கிருஷ்ணரும் சுதாமாவும். 2 பேரும் சின்ன குழந்தைங்க அப்போ குருகுலத்துல படிக்கும் போது. அப்போ அந்த மழை, பயங்கரமான மழை, கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அப்போ அந்த சுதாமா என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் மேல போட்டிருக்கிற அந்த சின்ன துண்டு எடுத்து கிருஷ்ணருக்கு மழை பெய்யாம பிடிச்சுக்கிறார். அதுல அந்த அந்த துணியில மழை தண்ணி நனைஞ்சு, அது ஏற்கனவே எப்படி இருக்கு, ஈரம் சொட்ட சொட்டா இருக்காங்க 2 பேரும். ஆனா அந்த சேவை செய்யறார். ஏதோ ஒரு விதத்துல கிருஷ்ணருக்கு சேவை செய்யணுங்கிறதுனால அந்த துணியை எடுத்து அவர் தலைமையில அப்படி பிடிச்சுக்கிட்டு அவர் ராத்திரி பூரா உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ இதை கிருஷ்ணர் எப்ப நினைச்சு பாக்குறார், சுதாமா துவாரகைக்கு கிருஷ்ணரை பார்க்க வரும்போது இதெல்லாம் பத்தி அவங்க பேசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கிறாங்க, நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் குருகுலத்துல, ஒரு தடவை எவ்வளவு பெரிய மழை பெஞ்சுது, காட்டுல நம்ம மாட்டிக்கிட்டோம்ல, அப்படிலாம் 2 பேரும் பேசிக்கிறாங்க. கிருஷ்ணருக்கு வந்து அவ்வளவு அந்த அன்பு சுதாமா மேல, சுதாமாவுக்கு கிருஷ்ணன் மேல அவ்வளவு அன்பு. நீங்க என்ன எப்படி பாத்துக்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. சோ யாரா இருந்தாலும் சரி, குருகுலத்துல ஆன்மீக குருவுடைய அந்த மேற்பார்வையில அவங்க அந்த மாதிரி பயிற்சி அவங்களுக்கு இருக்கும்போது, அப்ப கிரகஸ்த வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கும் இல்லையா? இந்த பெண் எனக்கு மனைவியா வந்திருக்கா, இந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, எங்க மூலமா பிறக்க போற குழந்தைகளை பக்தியோட வளர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, இல்லாட்டா நான் நரகத்தை போய் அடையணும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்ப அங்க புலனின்பத்துக்கு எங்க இடம்? ஏன் தகாத விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது? அப்படி இருந்த வாழ்க்கை இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்க, ஆணுக்கு அந்த பிரம்மச்சரியம் கிடையாது, பெண்களுக்கும் இன்னைக்கு கற்பு அப்படிங்கிறது கிடையாது. வாடா போடான்னு பேசுறாங்க, கண்ணா பின்னான்னு இருக்காங்க. இதெல்லாம் தான் ஃபேஷனா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் யூடியூப்ல போட்டாங்கன்னா வியூஸ் வந்து ஏகப்பட்டது வருது, அவங்களுக்கு அவ்வளவு பணம் வருது. எவ்வளோ ஒரு தலைகீழான ஒரு நாகரிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதனால இந்த வர்ணாசிரம தர்ம முறை அப்படிங்கிறது மனித குலத்தை சீர்படுத்தக்கூடியது. இதுல ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது மக்கள் எல்லாத்துலயுமே பிரச்சனை தான். இப்ப வந்து வர்ணாசிரம தர்மத்தினால பிரச்சனை, இவங்க எங்களை அடக்கி ஆண்டாங்க, அதனால வர்ணாசிரம தர்மம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பண்ற அரசியல்வாதிகளால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே, அதனால இந்த மக்களாட்சி முறையே வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்றாரு அப்படின்னாக்க, கண்ணுல ஏதாவது பிரச்சனைன்னா யாரும் கண்ணை பிடுங்கி தூரம் போட மாட்டாங்க. அந்த கண்ணுல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும். அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய மூளை அதுல போட்டு எப்படி பிரச்சனையை உண்டு பண்ணலாம்னு பாக்குறாங்க. அதனால பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், அதை சரி செய்யணுமே தவிர அந்த முறையே வேண்டாம் அப்படின்னு சொல்றது, கண்ணுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அதனால எனக்கு கண்ணே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற மாதிரிதான். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நம்ம குழந்தைங்களை இந்த மாதிரி தவறான விஷயங்கள்ல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இன்னைக்கு வர்ணாசிரம தர்மத்தை நம்மளால எல்லாம் வந்து கொண்டு வரதுல நடக்கிற காரியம் கிடையாது. இதுக்கான தலைவர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இஸ்கான்ல இதுக்கான மூத்த பக்தர்கள் எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நாமளும் செய்யலாம், செய்ய முடியாதுன்னு கிடையாது. நாமளும் அதுபடி வாழ்றதுக்கு முயற்சி செய்யலாம். அவங்கவுங்க நிலையில அவங்கவுங்க முயற்சி செய்யலாம். குறைந்தபட்சம் என்ன செய்யணும், நம்ம குழந்தைங்களை இந்த தகாத விஷயங்களை பாக்குறது, கேட்கறது, எப்ப பார்த்தாலும் வீடியோ கேம்ல அவனை ஷூட் பண்றது, இவனை ஷூட் பண்றது, கடத்துறது, ஓடுறது, இதேதான் இருக்கு. வாழ்க்கையில ஒரு ஒரு ஆரோக்கியமான போட்டி அப்படிங்கிறதே நமக்கு கிடையாது. எப்பவுமே அடுத்தவனை வீழ்த்தி நம்ம வெற்றி அடையணும், இதுதான் நமக்கு வந்து எல்லாமே சொல்லிட்டு கொடுக்குது. ஆனா ஆரோக்கியமான போட்டி இருக்கணும். நீயும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும், 2 பேருமே ஜெயிக்கணும். அது ஆரோக்கியமானது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, இந்த வேதங்களோட 3 நிலைகள் வந்து சம்பந்தா, அபிதயா, இன்னொன்னு என்ன மாதாஜி? பிரயோஜனா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அபிதேயா அதுக்கு என்ன பொருள் மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி ப்ளீஸ். அபிதேயா அப்படின்னாக்க, இப்ப இந்த உறவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ அந்த உறவை நம்ம எப்படி வந்து நிலைப்படுத்துறது? நிலைப்படுத்துறது, பாதுகாத்துக்கிறது. அப்பனா என்ன செய்யணும், நம்ம சேவை செய்யணும் இல்லையா?
இப்போ நான் அன்னைக்கே கூட அதுக்கு உதாரணம் தான் சொன்னேன். இப்போ கணவன் மனைவி, எதுக்கு முன்னாடி நீ யாரோ நான் யாரோ, ஆனா இப்ப திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, கணவன் மனைவி, அந்த தொடர்பு ஏற்பட்டு போச்சு. அப்ப என்ன செய்யணும்? கணவன் அந்த மனைவிக்கு வேண்டிய எல்லாத்தையும் அந்த கணவன் ப்ரொவைட் பண்ணணும். மனைவி என்ன செய்யணும்? கணவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்களுக்கு செய்யணும் இல்லையா? 2 பேரும் நானும் நீனும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த சேவையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னா அதுல ஏதாவது உறவு இருக்கா? இல்ல மாதாஜி. சோ பகவானுக்கு நம்ம செய்யற சேவை தான் என்னது? அபிதேயா. அபிதேயா சேவை. பகவானோடுக்கு செய்யற சேவை அபிதேயா. ஆமா. பிரயோஜனம் அதனால நமக்கு கிடைக்கிற இதுங்களா மாதாஜி? ஆமா. இதே அந்த லைன்ல எல்லாமே இருக்கு பாருங்க. பக்தி தொண்டில் முறையான கடமைகளை நிறைவேற்றுதல். முதல்ல பகவானுடனான ஜீவராசிகளின் உறவை நிலைநாட்டுதல், இது சம்பந்தா. பக்தி தொண்டில் முறையான கடமைகளை நிறைவேற்றுதல் அபிதயா. இதனால் பகவானிடம் திரும்பி செல்லும் முடிவான லட்சியத்தை அடைதல், அது பிரயோஜனம். ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ அதனால இந்த மாதிரி நமக்கு ஆன்மீக குருவால தான் என்ன பண்ண முடியும்? தெளிவான வழியை காட்ட முடியும். ரொம்ப கிளியரா கொடுத்துட்டார். ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றாமல் ஒருவராலும் பகவானிடம் திரும்பி செல்ல முடியாது. அதுவும் இந்த கலியுகத்துல சாத்தியமே கிடையாது. அதனாலதான் நம்ம இந்த 4 சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ண சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு பலபத்ர பிரபு சொல்லி கொடுத்திருக்கார் அப்படின்னாக்க அவருடைய ஆன்மீக குரு அவருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அவருடைய ஆன்மீக குருவுக்கு பிரபுபாதர் சொல்லி கொடுத்திருக்காரு. சோ இது பரம்பரையில வருது. அதனால நம்ம தான் இதை ஃபாலோ பண்றோமே, அவர் தான் சொல்லிட்டாரே நம்ம ஃபாலோ பண்றோமே, அப்படி கிடையாது. நம்மளாம் என்ன யாரு அப்படின்னா சிக்ஷா குருன்னு பேரு, சொல்லி கொடுக்குறவங்க தான். ஆனா முடிவான தீக்ஷா குரு ஒருத்தர் வேணும். அந்த தீக்ஷா குரு கிட்ட நம்ம சரணடைஞ்சு தீட்சை வாங்கிக்கும் போதுதான் பகவான்கிட்ட சரணடைகிற அந்த மனநிலை நமக்கு வரும். ஏன்னா பகவான்கிட்ட எப்படி நம்ம நேரடியா போய் சரணடைய முடியும்? பகவான்கிட்ட நம்மளால நேரடியா சரணடைய முடியாது. அது மனசுதான் நம்மளை ஏமாத்தும். நம்மள சரணடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு நம்மள ஏமாத்திக்கிட்டே இருக்கும். அடுத்த ஸ்லோகம். உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோ த்விஜைஹி சத்ருத்ஸ்ம புஞ்சே தத் அபாஸ்தகில்பிஷக ஏவம் பிரவருத்தஸ்ய விகத்த சேதசஸ் விசுத்த சேதசஸ் தத் தர்ம ஏவாத்ம ருச்சிஹி பிரஜாயதே. அவர்களது அனுமதியுடன் ஒரு முறைதான் அவர்கள் உண்டு மிஞ்சிய உணவை நான் உண்டேன். அதனால் என்னுடைய எல்லா பாவங்களும் உடனடியாக களையப்பட்டு என் இதயம் தூய்மையடைந்தது. உடனே அவர்களது வாழ்வில் எனக்கு கவர்ச்சி ஏற்பட்டது. உச்சிஷ்டம் அப்படின்னாக்க சாப்பிட்ட மீதம்னு அர்த்தம். பொதுவா கணவனுடைய உச்சிஷ்டத்தை மனைவி சாப்பிடணும் அப்படிங்கிறது ரூல். ஏன் அப்படின்னா கணவன் ஒரு நல்ல பக்தரா இருப்பார். அவருடைய உச்சிஷ்டத்தை சாப்பிடும்போது அந்த மனைவிக்கும் அந்த பக்தி கிடைக்கும். அதனாலதான் திருமணமான உடனேயே என்ன பண்றாங்க அப்படின்னா பால் பழம் கொடுக்குறாங்க. பால் பழம் கொடுக்கும்போது ஏன் ஒரே பழத்தை 2 பேருக்கும் கொடுக்குறாங்க? நிறைய பழம் வச்சிருக்காங்கல்ல, இவ்வளவு கோடி கோடியா செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க. ஒரு 1/2 டம்ளர் பாலை எதுக்கு 2 பேரையும் மாத்தி மாத்தி குடிக்க சொல்றாங்க இல்லையா? ஏன் இவங்களுக்கு ஒரு டம்ளர் அவங்களுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துருக்கலாம்ல. சோ அந்த கர்மா உச்சிஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய என்ன குணம் இருக்கோ அது நமக்கு வரும். அதனால பக்தர்களுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிடும்போது என்ன வரும்? பக்தர்களுடைய குணம் நமக்கு வரும். இப்பெல்லாம் இது ரொம்ப கேவலமா கேலி கூத்தா போயிட்டு இருக்கு. ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல யார் வேணா யார் டிஃபன்ல இருந்து வேணா சாப்பிடுறது. அப்படி அந்த அந்த இந்த ஹெல்த் கான்சியஸே கிடையாது. அப்படி கலந்து எல்லாம் சாப்பிடுறது அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. இன்னொருத்தருடைய உச்சிஷ்டத்தை நாம சாப்பிடவே கூடாது. யாருடைய உச்சிஷ்டத்தை சாப்பிடணும்? ஆன்மீக குரு அவருடைய அனுமதியின் பேருல அவருடைய உச்சிஷ்டத்தை நாம ஏத்துக்கலாமே தவிர மத்தபடி கணவன் மனைவி சாப்பிடலாம். குழந்தைங்க சாப்பிட்ட மீதம் கூட ஒரு 10 வயசு வரைக்கும் தான் நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அவங்க கர்மா நமக்கு வரும். அதனால யாருடைய உச்சிஷ்டத்தையும் நம்ம சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, சூட்சமமான விஷயங்கள், ஸ்தூலமான விஷயங்கள் கிடையாது, சூட்சமமான விஷயங்கள். ஹோட்டல்ல எல்லாம் போறோம், அவங்க அந்த டேபிள தொடச்சிருப்பாங்களா, தொடச்சிருக்க மாட்டாங்களா? யாரோ ஒருத்தர் அட்மிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் அட்மிட் பண்றாங்க? இந்த மழையில மாதாஜி ஏன் அன்மியூட் பண்றீங்க? மாதாஜி எனக்கு தெரியலையே, ஏன் அன்மியூட் பண்றீங்க?
சோ தயவு செய்து பாகவதம் கேளுங்கம்மா. நான் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு சொல்லல, வீட்டுல டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா நல்லது. கிளாஸ் ஜாயின் பண்றோம், அதனுடைய பலன் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமா கேட்கணும். சோ இது மாதிரி யாருடைய உச்சிஷ்டத்தை வேணா நம்ம சாப்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வெளியில இருக்கு. டீ கடையில போறோம், டீ எல்லாம் சாப்பிடுறாங்க, காஃபி சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே இந்த சுத்தம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஹோட்டல் எல்லாம் போனோம் அப்படின்னாக்க அவங்க அந்த டேபிள் துடைக்கிறாங்களா துடைக்கலையா, அதே ஒரே துணி, இதெல்லாம் வந்து ஆபத்தானது. எல்லாருடைய கர்மாவையும் நம்ம வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்காக யாரையும் வெறுத்து ஒதுக்கலாம் கூடாது. நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்துக்கணுமோ அவ்வளவு ஜாக்கிரதையா இருந்துக்கணும். பக்தர்களுக்கு இடையிலே என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க சாப்பிட்றதுல இருந்து நம்ம எடுத்து சாப்பிடுறது அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆன்மீக குருவுடைய அவருடைய அந்த உச்சிஷ்டத்தை தான் நாம ஏத்துக்கணும். சும்மா வச்சுக்கணும் நீங்க பெரிய பக்தர், நீங்க இந்த பக்தர் அந்த பக்தர்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, மத்தவங்க இதுல இருந்து நம்ம எடுத்து சாப்பிடவும் கூடாது. நெக்ஸ்ட் விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆச்சார் பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. தொற்று நோயைப் போலவே தூய பக்தியும் விரைவில் தொற்றிக் கொள்ளும் தன்மையுடையதாகும். இதனால் நன்மைதான் விளைகிறது. தூய பக்தன் ஒருவன் எல்லா வகையான பாவங்களிலிருந்தும் விடுபட்டவராவார். பரமபுருஷர் மிக மிக தூய்மையானவர் ஆவார். ஒருவன் பௌதிக குணங்களின் பாதிப்பிலிருந்து விடுபட்டு பகவானுக்கு சமமான தூய்மையை அடைந்திருக்க வேண்டும். இல்லையெனில் ஒருவரால் பகவானின் தூய பக்தராக முடியாது. பக்தி வேதாந்திகள் மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது போல் தூய பக்தர்களாக இருந்தனர். மேலும் அவர்களுடைய சவகாசத்தாலும் அவர்கள் உண்ட உணவின் மீதத்தை ஒருமுறை உண்டதாலும் அவர்களுடைய தூய குணங்கள் அச்சிறுவனிடமும் தொற்றிக்கொண்டன. அவ்வாறு மிஞ்சிய உணவை தூய பக்தர்களின் அனுமதி இல்லாமலேயே கொள்ளலாம். சில சமயங்களில் போலியான பக்தர்களும் தங்களை தூய பக்தர்களாக காட்டிக்கொள்கின்றனர். இவர்களிடம் ஒருவர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பக்தி தொண்டில் நுழைவதிலிருந்து ஒருவனை தடுத்துவிடக்கூடிய விஷயங்கள் பல உள்ளன. ஆனால் ஒரு தூய பக்தரின் சவகாசத்தால் இவ்வெல்லா தடைகளும் களையப்பட்டு விடுகின்றன. இதனால் ஆரம்ப சாதகன் தூய பக்தனின் தெய்வீக குணங்களை சுலபமாக கிரகித்துக் கொள்கிறான். இதன் விளைவாக பரமபுருஷரின் நாமம், புகழ், குணம் மற்றும் லீலைகள் முதலியவைகளிடமிருந்து கவர்ச்சி ஏற்படுகின்றன. தூய பக்தர்களின் குணங்கள் தொற்றிக் கொள்கின்றன என்பது பரமபுருஷ பகவானின் தெய்வீக செயல்களில் உள்ள தூய பக்தியின் சுவையை எப்பொழுதும் மனதில் கிரகித்துக் கொள்வதே குறிப்பதாகும். தெய்வீகமான இச்சுவை எல்லா ஜட பொருட்களையும் உடனே சுவையற்றதாக மாற்றிவிடுகிறது. ஆகவே தூய பக்தர் ஒருவர் பௌதிக செயல்களால் சிறிதும் கவரப்படுவதில்லை. பக்தி தொண்டின் பாதையில் உள்ள எல்லா பாவங்களையும் அல்லது இடையூறுகளையும் களைந்த பின் பகவானிடம் ஒருவருக்கு கவர்ச்சி ஏற்படுவதுடன் உறுதி, பூரண சுவை, தெய்வீக உணர்வு ஆகியவை ஏற்படுகின்றன. மேலும் இறுதியாக பகவானின் பக்தி தொண்டு நிலையிலும் ஒருவரால் நிலை பெற முடியும். இந்நிலைகள் அனைத்தும் தூய பக்தர்களின் சவகாசத்தால் விருத்தி அடைகின்றன. இதுவே இப்பதத்தின் பொருளாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பிரபாத் வந்து ரொம்ப கிளியரா நமக்கு சொல்றாரு. அதாவது பகவான் எப்படி பவித்திரமோ, பரபிரம்மா பரம்தாமா பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தெய்வம் அஜம் விபும் அப்படின்னு அர்ஜுனன் பகவானை புகழ்ந்து சொல்றார். அந்த மாதிரி பக்தர்களும் பவித்திரமானவங்க, தூய்மையானவங்க. எல்லாரும் கிடையாது, தூய பக்தர்கள் அந்த மாதிரி தூய்மையானவங்க. அந்த தூய பக்தர்களால, அவங்களுடைய சகவாசத்தினால, அவங்களுடைய உச்சிஷ்டத்தினால நாமளும் தூய்மை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்றார். இன்னைக்கு வந்து பிரபுபாதர் பயன்படுத்தின ஷால், அவர் பயன்படுத்தின கடிகாரம், இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா பாதுகாத்து வச்சிருக்காங்க. அவர் எழுதின கடிதங்கள் இதெல்லாம் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஏன்னா இதுவும் ஒரு விதத்துல நமக்கு உச்சிஷ்டம் தான். சோ பிரபுபாதர் என்ன யூஸ் பண்ணார், அவர் யூஸ் பண்ண அடுப்பு, பானை, அவர் சமைச்ச பாத்திரங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து பிருந்தாவனத்துல ரிஷபலராம் கோவில்ல எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து டிஓபி கோவில்லையும் பிரபுபாத் மியூசியம் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசியம் வந்து இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி
பிரபுபாதுடைய சிஷ்யர்கள் எல்லாரும் அவங்க கிட்ட என்ன இருந்ததோ, பிரபுபாதர் ஞாபகார்த்தமா அவங்க என்னென்ன வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் அவங்க வந்து முன் வந்து கொடுத்து, ஏன்னா அடுத்து வர தலைமுறைகளுக்கும் இது தெரியணும் அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய மியூசியமாவே இங்க வந்து வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம வந்து பக்தர்களுடைய தொடர்பு ஏற்படும் போது எப்படி ஒரு தொற்று வியாதி இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தரோட பக்கத்துல போய் அவங்களுடைய எச்சில்ல இதெல்லாம் எப்படி பரவுதோ, அந்த மாதிரி இப்போ நம்ம கொரோனா டயத்துல சொன்னோம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் வந்து நிறைய நம்ம வந்து அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் என்ன பண்ண ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுகிரகேனோ ஷண்பம் மனோகராக ததா ஸ்ரத்தையா மேது பதம் விஷ்ணுவதः பிரியஸ்ரவசி அங்கமமாபவத் ருச்சிஹி. வியாசதேவரே, அச்சிறந்த வேதாதிகளின் சகவாசத்தாலும் கருணையாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் வசீகரமான லீலைகளை பற்றிய அவர்களது உரையாடலை என்னால் கேட்க முடிந்தது. அவ்வாறு கவனமாக கேட்டதால் பரமபுருஷரை பற்றி கேட்பதில் உள்ள எனது சுவை ஒவ்வொரு அடியிலும் அதிகரித்தது. இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க, பகவானை பத்தி கேட்கணும் அப்படின்னா கவனமா கேட்கணும் அப்படிங்கறத சொல்றார். அப்படி கேட்கும் போது அந்த சுவை, கேட்கறதுல இருக்கிற சுவைனால எனக்கு இன்னும் கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகரிச்சது அப்படின்னு சொல்றார். அலமேலும் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் தேக அம்சங்கள் மட்டுமின்றி தெய்வீகமான அவரது செயல்களும் கூட கவர்ச்சிகரமானவை ஆகும். பரமபுருஷர் அவரது பெயர், புகழ், உருவம், திருவிளையாடல்கள், பரிவாரம், உபகரணங்கள் முதலியவைகள் பூரணமாக இருப்பதுவே இதற்கு காரணமாகும். பகவான் தமது அகரணமான கருணையால் இந்த ஜட உலகில் ஒரு மனிதராக அவதரித்து பல்வேறு தெய்வீக லீலைகளை நிகழ்த்துகிறார். இதனால் மனிதர்கள் இந்த லீலைகளால் கவரப்பட்டு அவரது உன்னத உலகிற்கு திரும்புவதற்கு வழி ஏற்படுகின்றது. மக்கள் இயற்கையாகவே பல்வேறு பௌதீக செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்களாக பற்றி சரித்திரங்களையும் கதைகளையும் கேட்கும் இயல்பை பெற்றுள்ளனர். இச்செயல்கள் அவர்கள் மதிப்புமிக்க நேரத்தை வீணாக்குவதுடன் 3 ஜட இயற்கை குணங்களில் பற்றியும் வளர்த்து கொண்டு விடுகின்றனர். நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக பகவானின் உன்னத லீலைகளை கவனத்தை திருப்புவதன் மூலமாக ஆன்மீக வெற்றியை ஒருவர் அடையலாம். பகவானின் லீலைகளை பற்றி கதையை கேட்பதால் ஒருவர் பரமபுருஷனருடன் நேரடியாக தொடர்பு கொள்ளுகிறார். மேலும் ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது போல பகவானை பற்றி கேட்பதால் பௌதீக வாழ்வில் சேகரிக்கப்பட்ட எல்லா பாவங்களும் விலகப்பட்டு விடுகின்றன. நாரத முனிவர் இப்பொழுதுதான் இதை தமது சொந்த அனுபவத்தின் மூலமாக விளக்கினார். பகவானின் திருவிளையாடல்களை பற்றி கேட்பதால் ஒருவரால் அவரது சகாக்களில் ஒருவராக ஆக முடியும் என்பதே இதன் முக்கிய கருத்தாகும். நாரதர் நித்திய வாழ்வையும் அளவற்ற அறிவையும் அழங்காண முடியாத ஆனந்தத்தையும் பெற்றுள்ளார். அவரால் ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களில் முழுவதிலும் தடையின்றி பிரயாணம் செய்யவும் முடியும். ஸ்ரீ நாரதர் அவரது முற்பிறவியில் தூய பக்தர்களிடமிருந்து அல்லது பக்தி வேதாந்திரர்களிடமிருந்தும் பகவானின் தெய்வீக லீலைகளை கவனமாக கேட்டார். அவ்வாறு கவனமாக கேட்பதாலேயோ வாழ்வின் மிக உயர்ந்த பூரண தத்துவத்தை ஒருவரால் பெற முடியும். பக்தர்களின் சகவாசத்தால் கேட்டறியும் மும்முறைதான் சண்டைகள் நிறைந்த இக்கலி யுகத்திற்கு ஏற்காத இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ கேட்கறது தான் வந்து இந்த கலியுகத்துக்கு ரொம்ப ஆப்டான ப்ராசஸ் அப்படின்னு பிரபுபாத் சொல்றார். ஸோ நாரதர் எப்படி வந்து திருலோக சஞ்சாரியா இருக்காரோ, அதுக்கு முந்தைய பிறவியில பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காரருடைய மகன், எந்த ஒரு ப்ரிவிலேஜும் கிடையாது. ஹை பர்த், பெரிய பிராமண குலத்துல பிறந்தார் அப்படி கிடையாது. அதே மாதிரி பெரிய குவாலிஃபிகேஷன் வேதம்லாம் படிச்சிருந்தாரா அதெல்லாம் கிடையாது. எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. அவர் வந்து அண்டர் ப்ரிவிலேஜ், அவருக்கு எந்த ஒரு வசதி வாய்ப்பு எதுவுமே, ரொம்ப ஏழையான ஒரு சூழ்நிலை,
சாப்பாட்டுக்கும் வழி கிடையாது. அவங்க அம்மா ஏதோ அங்க போய் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு அந்த இடத்த பெருக்கி தொடச்சி சுத்தம் பண்ணி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த முன்னாடி பிறவில எப்படி இருந்தவர் அடுத்த பிறவில எப்படி நாரதரானார்? திருலோக சஞ்சாரி நாரதர். 3 உலகங்களையும் அவரால் தடையின்றி சஞ்சரிக்க முடியும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நாரதரால தீட்சை கொடுக்கப்பட்டது யாரு அப்படின்னாக்கா பிரகலாதர். அம்மாவோட வயிற்றுல இருக்கும் போதே அவருக்கு நாரதர் தீட்சை கொடுத்துட்டார். சோ அப்படி பிரகலாதர் என்ன பண்ணார் அப்படின்னா, தேவாதி தேவர்கள் எல்லாம் ஹிரண்யகசிப்புடைய அந்த புருவ அசைவுக்கே பயந்து நடுங்கினாங்க. ஆனா பிரகலாதருக்கு பயமே இல்லை. பிரகலாதர் எப்பவுமே பகவானுடைய பக்தியில ஸ்திரமா இருந்தார். சோ இதெல்லாம் எப்படி வருது பாருங்க, பரம்பரையா எப்படி வருது பாருங்க. சோ அதனால பக்தி அப்படிங்கிறது ஆன்மீக குரு மூலமா நமக்கு கொடுக்கப்படுற ஒரு பொக்கிஷம். ஏன்னா பகவான் பக்திய அவங்க இதயத்துல பூட்டி வச்சிருக்கார். பகவான் பக்தி என்ன பண்ணிருக்கார்? பக்தர்களுடைய இதயத்துல போட்டு பூட்டி வச்சிருக்கார். அவங்களா நமக்கு கொடுத்தாதான் உண்டு. அதனால இல்லைன்னா நம்ம ஏமாத்திக்குவோம். நம்ம ரொம்ப பக்தியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்குவோம். தஸ்மின் ததா லப்த ருச்சேர் மகாமதே பிரியஸ்ரவசி அஸ்கலிதா மதிர்மம யயாஹம் ஏதத் சத அசத்ஸ்வமாயயா தஸ்யே மயி பிரம்மணி கல்பிதம் பரே. மாமுனிவரே, பரமபுருஷ பகவானிடம் உள்ள சுவையை நான் பெற்றவுடனேயே பகவானை பற்றி கேட்பதில் என் கவனம் சிதறாமல் இருந்தது. மேலும் பகவானும் நானும் ஆன்மீகமானவர்கள் என்பதால் என்னுடைய சுவை வளர வளர அறியாமையால் தான் நான் ஸ்தூல மற்றும் சூட்சம திரைகளை உண்மையானவையாக ஏற்றுக்கொண்டிருந்தேன் என்பதை என்னால் உணர முடிந்தது. சோ இந்த ஸ்தூல சூட்சம திரைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் மற்றும் மனதை குறிக்குது. சோ எதனால நான் இந்த மாதிரி இருக்கேன், எதனால எனக்கு இந்த மாதிரி ஒரு உடல் கிடைச்சது அப்படின்னா, நான் இதை என்ன நினைச்சுக்கிட்டேன், இதை அனுபவிக்கணும்னு நினைச்சேன். அதனால எனக்கு இந்த மாதிரி ஒரு உடலை பகவான் கொடுத்திருக்கார் அப்படிங்கறதெல்லாம் அவரால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றார். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி உங்க லைன் கிளியரா இல்ல. மாதாஜி உங்க லைன் கிளியரா இல்ல. மொழிபெயர் பொருளுரை வழங்கியவர். இப்ப கேக்குதாங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேக்குது மாதாஜி. பொருளுரை வழங்கியவர் ராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்களுக்கு ஜெய். பௌதிக வாழ்வில் உள்ள அறியாமை இருளுடன் ஒப்பிடப்படுகிறது. மேலும் பரமபுருஷர் எல்லா வேத இலக்கியங்களிலும் சூரியனுடன் ஒப்பிடப்படுகிறார். எங்கெல்லாம் ஒளி இருக்கிறதோ அங்கு இருள் இருக்க முடியாது. பகவானின் லீலைகளை பற்றி கேட்பதே பகவானுடன் கொள்ளும் உன்னத உறவாகும். ஏனெனில் பகவானுக்கும் அவரது திவ்யமான லீலைகளுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. பரம ஒளியுடன் தொடர்பு கொள்வதென்பது எல்லா அறியாமையையும் களைவதென்பதாகும். அறியாமையால் தான் பந்தப்பட்ட ஆத்மா தானும் பகவானும் ஜட இயற்கையிலிருந்து உற்பத்தியானவர்கள் என்று தப்பாக நினைக்கிறான். ஆனால் உண்மையில் பரம புருஷரும் ஜீவராசிகளும் தெய்வீகமானவர்கள் ஆவர். அவர்களுக்கும் ஜட இயற்கைக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. பரமபுருஷரின்றி எதுவும் இருக்க முடியாது என்பதை பூரணமாக உணரும் பொழுது அறியாமை இருள் விலகிவிடும். ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்கள் பகவானிடமிருந்து தோன்றியவை என்பதால் அவற்றை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்த அறிவெனும் ஒளி ஒருவரை அனுமதிக்கிறது. ஆலயத்தை கழுவுதல் அல்லது விழுந்து வணங்குதல் முதலான பகவானின் தொண்டில் ஸ்தூல உடலை ஈடுபடுத்த வேண்டும். அர்ச்சனை முறை அல்லது ஆலயத்தில் பகவானை வழிபடும் முறையானது ஒருவரது ஸ்தூல உடலை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்துவதை குறிப்பதாகும். அதை போலவே சுற்றமான மனதையும் பகவானின் தெய்வீகமான திருவிடையாடல்களை கேட்பதிலும் அவற்றை பற்றி சிந்திப்பதிலும் அவரது நாமத்தை பாடுவதிலும் ஈடுபடுத்த வேண்டும். இத்தகைய செயல்கள் அனைத்தும் தெய்வீகமானவை ஆகும். ஸ்தூல அல்லது சூட்சும புலன்களை வேறு செயல்களில் ஈடுபடுத்தக் கூடாது. பக்தி தொண்டில் பற்பல ஆண்டுகளாக பயிற்சிக்கு பிறகுதான் உன்னத உணர்வே சாத்தியமாகிறது. ஆனால் நாரத முனிவர் கேட்கும் முறையினாலேயே பரமபுருஷ பகவானிடமுள்ள அன்பினால் கவரப்பட்டார். இம்முறை மிகச்சிறந்த பயனை அளிக்கக்கூடியதாகும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். சோ பிரபா சொல்ற ஸ்தூல அல்லது சூட்சும புலன்களை வேறு செயல்களில் ஈடுபடுத்த கூடாது அப்படின்னு சொல்றார். ஆனா நம்ம முழுக்க முழுக்க நம்மளுடைய புலன்களை புலன் இன்பத்திலேயே நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். சோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம அந்த நேரத்தை குறைக்கணும்.
எவ்வளவு நேரம் நம்ம வந்து நமக்காக செலவு பண்றோம், எவ்வளவு நேரம் பகவானுக்காக செலவு பண்றோம். அதை ஈஸியா குறைக்கலாம். அதை 0 பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். எப்படி அப்படின்னாக்க, என்ன காரியம் பண்ணாலும் இது பகவானுக்கு அப்படிங்கிற மனநிலையோட பண்ணோம் அப்படின்னாக்க, நமக்கு அப்படிங்கிற உணர்வு போய் இது பகவானுக்கு அப்படின்னு ஆயிடும். அப்ப நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அது நம்முடைய புலனின்பத்துக்காக இருக்காது, பகவானுக்காக இருக்கும். வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போய் தான் ஆகணும். நம்மளுடைய குடும்பத்தை பராமரிக்கணும்னா நமக்கு செல்வம் தேவை. அதை நம்ம பராமரிக்கிறதுக்கு நம்மளுடைய கடமையும் கூட. அதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆனா அதே செயலை பகவானுடைய சேவையா செஞ்சோம் அப்படின்னாக்க, அப்போ அது என்ன ஆயிடும், நம்மளுடைய புலனின்பத்துக்காக இல்லாம பகவானுடைய சேவைக்கா ஆயிடும். எந்த ஒரு பைசாவும் சரி, எந்த ஒரு எனர்ஜியும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, பகவான் நேரம் எல்லாமே பகவானுக்காக நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கணும். அந்த உறுதி வர 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 நம்மளுடைய புலனின்பம் குறைஞ்சு பகவானுடைய சேவைக்காக நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும். ஓகே, நம்ம இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. பிரயோஜனம் வந்து வேதங்களின் 3 நிலைகளாங்க மாதாஜி. வேதங்களுடைய முக்கியமான 3 குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதான் அது என்ன தெரியும் மாதாஜி, அதுக்கு தான் கேட்டேன் மாதாஜி. அது என்ன சொல்லணும்? என்ன மாதாஜி? சம்பந்தம், அபிதயா, பிரயோஜனாங்கிறது வேதங்களின் முக்கியமான 3 குறிக்கோள்கள். தேங்க்யூ. ஹலோ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. சம்பந்தம், அபிநயா, இன்னொன்னு பிரயோஜனா. பிரயோஜனம். 3 வார்த்தை நீங்க டீட்டெயிலா அப்பதான் 3 வார்த்தை எங்க சொல்லுங்க பாப்போம். தமிழ்ல தெளிவா சொன்னீங்கல்ல, விரிவாக்க சொன்னீங்களா, அதுக்கு என்னங்க மாதாஜி? நான் சொல்லும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லிட்டு இருந்தீங்க, அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். டக்குன்னு திரும்ப உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சு டக்குன்னு வாயில வர மாட்டேங்குச்சு மாதாஜி. சம்பந்தம்னா ஒண்ணும் இல்ல, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒருத்தரை பார்த்து, இப்போ உங்க பையனோ பொண்ணையோ நீங்க வந்து பொண்ணு எடுக்கிறீங்க, பொண்ணு கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன சொல்றோம்? சம்பந்தின்னு சொல்றோம்ல. ஆமாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள நமக்கு தெரியுமா? தெரியாதுங்க. இப்ப இந்த உறவு வந்தோட நம்ம என்ன சொல்றோம்? சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம பையன்கிட்டே சொல்றோம், உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லும் போது, நீ என்னுடைய மகன், சம்பந்தம். அந்த மாதிரி நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு வந்து சம்பந்தா. நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்னது? சம்பந்தா. அந்த சம்பந்தத்தை எப்படி நம்ம வந்து காட்டுறோம், எப்படி அதை நிலைநிறுத்தணும் அப்படின்னா சேவை மூலமா. இப்போ உங்க பையன் இருக்காரு, அவருக்கு வேண்டியது நீங்க சமைச்சு கொடுக்குறீங்க இல்லையா? எதுக்காக சமைச்சு கொடுக்குறீங்க? எதுக்காக சமைச்சு கொடுக்குறீங்க? குழந்தை, உங்க மகன் அப்படிங்கறதுனால தானே. ஆமாங்க. அந்த உறவு இருக்கிறதுனால நீங்க அவருக்கு செய்றீங்க. இல்லைன்னா நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இப்ப பகவானுக்கும் நமக்கு உறவு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன செய்யணும்? அந்த உறவுக்காக அந்த உறவை நம்ம வலுப்படுத்தணும் அப்படின்னா பகவானுக்கு நம்ம சேவை செய்யணும். அப்படி அந்த சேவை செய்யும் போது, இப்போ நீங்க உங்க மகனுக்கு சமைச்சு கொடுக்குறீங்க, அவருக்கு வந்து முறுமுறுன்னு நல்ல ரோஸ்டா தோசை பண்ணா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவருக்கு நல்ல முறுமுறுன்னு தோசை சுட்டு கொடுக்குறீங்க. அவர் சாப்பிட்டு என்ன சொல்லுவாரு? நல்லா இருக்குமா, ரொம்ப டேஸ்டா பண்ணிருக்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா? அது என்னது? பிரயோஜனம். சோ இந்த மாதிரி பகவானுடைய அன்பு அடையிறது பிரயோஜனம். இதைத்தான் நம்ம இந்த பௌதிக உலகத்துல தேடிட்டு இருக்கோம். இதே சம்பந்தாபிதய பிரயோஜனம் நம்ம பௌதிக உலகத்துல தேடிட்டு இருக்கோம். நம்ம யார் யார் கூட சம்பந்தம் வச்சிருக்கோம், அவங்களுக்கு சேவை செய்யறோம், அவங்களுடைய அன்பு அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். தவறான இடத்துல நம்ம இந்த சம்பந்தாபிதய பிரயோஜனாவை நம்ம வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. சமஸ்கிருத வார்த்தைகள் வேணா புதுசா இருக்கலாமே தவிர இந்த விஷயங்கள் புதுசு கிடையாது. இதை நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அதை என்ன பண்ணணும்? பகவான் நோக்கி திசை திருப்பணும். இத்தனை நாள் வந்து பிரபா சொல்றார், பகவானுக்கு நமக்கு உறவு இருக்கிறதேங்கிறத நம்ம மறந்து போயிட்டோம் இல்லைங்களா? அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்கு தான் ஆன்மீக குரு அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இப்ப பிரபுபாதுடைய பொருளுரை படிக்கும் போது நமக்கு தெரியுது, ஆமா பகவானுக்கும் எனக்கும் உறவு இருக்கு, நான் பகவானுடைய குழந்தை அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பகவான் நமக்கு எல்லா சேவையும் செஞ்சுட்டார், நம்ம உடனே அவர் தான் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் எல்லாம் கொடுத்துட்டார், நமக்கு எல்லாம் கொடுத்துட்டார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. உங்க பையனுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்க. நேற்று கூட நம்ம குரூப்ல 2 3 குழந்தைகளுக்கு பர்த்டே இருந்தது. 2 குழந்தைகளுக்கு பர்த்டே இருந்தது.
சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க? பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க? புது ட்ரெஸ் வாங்கிட்டீங்க, கேக்லாம் வாங்கிட்டீங்க, இல்ல நீங்க வீட்டுல கொஞ்சம் ஸ்வீட்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. சரியா? அப்போ அந்த குழந்தை பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு அந்த ஸ்வீட்ல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து உங்களுக்கு ஊட்டி விடுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்வீங்க? நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க எப்படி இருப்பீங்க? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மாதாஜி. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப இருக்கும். சந்தோஷமா இருக்கும். ஆமா. நீங்க அந்த குழந்தைகிட்ட சொல்லுவீங்களா, இது என்னோட பணம், நான் தான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்வீட் பண்ணிருக்கேன், நீ என்ன பெரிய இது மாதிரி எனக்கு ஊட்டி விடுற அப்படி எப்பயாவது நம்ம பேசுவோமா? நம்ம அப்படியே பூரிச்சு போயிட மாட்டோமா? என் குழந்தை எனக்கு ஊட்டி விட்டுருச்சு, பர்த்டே அன்னைக்கு எனக்கு ஊட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளவு பூரிச்சு போவோம். கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அப்படி நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி பகவான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆனா பகவானுக்கு நம்ம கொஞ்சம் திருப்பி கொடுக்கும் போது எப்படி ஒரு தாய் தந்தை தன்னுடைய குழந்தை நமக்கு ஏதாவது ஒண்ணு செய்யும் போது எப்படி சந்தோஷப்படுறோமோ அந்த மாதிரி பகவான் சந்தோஷப்படுறாரு. பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நம்ம இருக்கோம். அதுதான் என்னது அபிதையா. நம்ம சேவை செஞ்சு பகவானுக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் கிடையாது. அதனால நமக்குத்தான் நன்மை. பகவானுக்கு சேவை செய்யறதுனால நமக்குத்தான் நன்மை. அழகா ஒரு பூ கட்டி பகவானுக்கு போட்டு பாக்குறதுல அவருக்கு அந்த அழகு அவருக்கு தேவை கிடையாது. நம்ம போடுற பூ அவருக்கு தேவை கிடையாது. ஆனா அந்த அன்பை பகவான் ஏத்துக்கிறார். அது அபிதையா. புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நடைமுறை வாழ்க்கையில பண்ணிட்டே இருக்கோம். அந்த பகவானுக்கு அதை பண்ணணுங்கிறது நமக்கு தெரியல, அவ்வளவுதான். சரிங்க. ஓகேவா? சரிங்க மாதாஜி. உங்க பேர் என்ன மாதாஜி? பேரு ஹேமலதா மாதாஜி. ஹேமலதா மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. கேள்வி. மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा दंडवत प्रणाम माताजी. தண்டாத் பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. மாதாஜி. பிரணாம். Thank you, Mataji. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே சம்பந்தம் கிருஷ்ணா பகவானுக்கு மாதாஜி. நமக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு நல்லா விளக்கமா ரொம்ப சொன்னீங்க மாதாஜி. நல்லா புரிஞ்சுது மாதாஜி. நல்லா ரொம்ப புரிஞ்சிருச்சா? நன்றி மாதாஜி. அடுத்த தடவை தோசை புரிஞ்சுது ஊத்தும் மாதாஜி. போது ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா உங்க ஞாபகம் வரும் மாதாஜி. ஏன் ஞாபகம் இல்ல, பகவான் ஞாபகம் வரணும். பகவான் ஞாபகம் வரும். பகவான் ஞாபகம் வரும். பகவான் என்ன ஞாபகம் நீங்க வரும். நீங்க சொன்னீங்களா, ஆனாலும் உங்க ஞாபகம் வரும் மாதாஜி. தோசை பகவான் ஊத்தும் போது பகவானை நினைச்சுக்கிட்டு தோசை ஊத்துங்க. சரியா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ओ भक्ति ஹரே पंडाल. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.